நான் இப்போ மக்ரோனி செய்ய போகிறேன். தண்ணி கொதிக்கின்றது, கீழே மேலேயும் விழுகின்றது. நான் ஃபோனை வச்சுட்டு எல்லாத்தையும் அதில் போடுறேன். கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு வேக வைக்கலாம். தனி மிளகாத்தூள் கலருக்கு, கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சள் பொடி, கூடவே நூடுல்ஸ் மசாலா. நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்குது. சமைச்சிடலாம். சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கந்தும் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு தக்காளி போட்டு நல்லா நசுக்கி விட்டு மசிச்சிடலாம். அப்படி ஓரமாக தள்ளி எண்ணெய் பிரிஞ்சு வர இடத்துல சால்ட்டை போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா சச்சக் சச்சக் சச்சக்னு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே நம்ம தண்ணியில் பாயில் பண்ணி வச்சுக்கிற மக்ரோனியை ஃபில்டர் பண்ணிட்டு இதில் சேர்த்து நல்லா வச்சு கிளறோம். சக்க சக்க சக்கா மசாலாவோட மக்ரோனி சேர்த்து கிளறிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம 2 கரண்டியை வச்சு கிளறி விடணும். நல்லா ஃபாஸ்ட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறிட்டு அப்போ தான் அந்த முட்டை மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். நல்லா வந்திருக்கு. உப்பு காரம் பார்த்துடலாம். அடிக்கடி இந்த மக்ரோனி சாப்பிடக்கூடாது, எப்பயாச்சும் ஒரு டைம் தான் சாப்பிடணும். என் பசங்களுக்கு பிடிக்கும், ஆனால் நான் எப்பயாச்சும் செஞ்சு கொடுப்பேன். அடிக்கடி சாப்பிடாதீங்க. உப்பு காரம் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.